இப்போ கர்ணனை பற்றி பேசலாம். இப்போ கர்ணன் வந்து மகாபாரதத்தில் வந்து கர்ணன் வந்து ஒரு வீரன், ஓகேயா? அது மாவீரன், சாதாரண வீரன்லாம் கிடையாது. இப்போ கர்ணனுக்கு நிகரான வீரனை வந்து நம்ம இன்னொரு பிறவியில் பார்க்க முடியாது. அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கிறனால எது கேட்டாலும் கிருஷ்ணன் வந்து கேட்குறான்னு தெரிஞ்சு கூட அவன் கொடுக்குறான் இல்லையா? அந்த நல்ல எண்ணம் இல்லைன்ற எண்ணம் இல்லை சாதாரணமாலாம் யாரும் அவனை கொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் சாதாரணமான ஆளுகளுக்கு மகாபாரத நினைவுலையும் நம்ம பேசப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கர்ணனோட வீரம். கிருஷ்ணன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன உங்களோட தர்மம் வந்து நீ இவ்வளோ வீரனாக இருக்க, இவ்வளோ தர்மத்தை பற்றி தெரிஞ்சவன், தர்மத்தை பற்றி தெரிஞ்சுட்டு நீ வந்து அதர்மத்துக்கு போய் துரியோதனன் கூட போய் அதர்மத்துக்கு போய் சேர்ந்து செய்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் கர்ணன் சொல்கிறாரு, என்னோட தர்மம் வந்து உலக அளவில் நான் பார்க்கக்கூடிய தர்மம் நான் பார்க்கல. நான் என்னோட தர்மம் நான் என் தர்மத்து வாழ்வில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் தர்மம் என்னன்னா என் நட்பு தான் எனக்கு தர்மம், எனக்கு இலக்கணம்ன்றது நட்பு. கர்ணன் வந்து ஒரு தர்ம யுத்தத்தில் சண்டை போட்டிருந்தானா அவனுக்கு எதிர்க்க யார் இருந்தாலும் அவனை எதிர்க்க நிகரான ஆள் கிடையாது. மகாபாரதத்தில் எதிர்த்து நின்று சண்டை போடுறதுக்கு ஆளே கிடையாது. அதனால தான் வந்து கர்ணன் வந்து கொல்றதுக்கு வந்து எதிரி வந்து கர்ணனுக்கு வந்து 1-2 வழிகையில் எதிரி வரல. அவங்க அம்மா வந்து அவனை வந்து இது செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க. தாய் வகையில் எதிரி, தந்தை வகையில் எதிரி ஆகிட்டாங்க. தந்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணலை, முழுமையாக பாதுகாக்கலை. இந்திரனே வந்து கவச குண்டத்தில் வந்து வாங்கிட்டு போயிட்டார். கிருஷ்ணன் வந்து அவரோட தானத்தை வாங்கிட்டு போயிட்டார். அப்போ எல்லாரும் அவன் அவன் தர்ம புத்தி இருக்கிறனால அவன் தர்மம் பண்ணுவான், இவனை போய் கேட்டால் எல்லாம் செஞ்சிருவான்றனால அவன் வாயாலே அவனோட குணத்தையே வச்சு அவனை கொண்டுட்டாங்க. இதுதான் அங்கே கர்ணனோட நெகட்டிவ் பாயிண்ட். ஒருத்தன் நல்லது செய்கிறான் அப்படின்னும் போது அவனை அந்த நல்லதை வச்சே கொள்றதுக்கான ஆயுதமாக அவன் நல்ல எண்ணங்களையே அவனுக்கு எதிரியாக அஸ்திரமாக நிறுத்திட்டாங்க. இப்போ அவனை வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கிறனால எது கேட்டாலும் கிருஷ்ணன் வந்து கேட்குறான்னு தெரிஞ்சு கூட அவன் கொடுக்குறான் இல்லையா? அந்த நல்ல எண்ணம் இல்லைன்ற எண்ணம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அதனால் எது கேட்டாலும் கொடுக்குறான். இப்போ அதுவே வந்து அவனை வந்து அழிக்கக்கூடிய அஸ்திரம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கூடமே நம்ம எதிரிக்கு வந்து நெகட்டிவாக நமக்கு வந்து நெகட்டிவாக பயன்படும், நமக்கே நெகட்டிவ் ஆக்கிடும். நம்ம நல்ல குணங்களே நமக்கு அழிக்கக்கூடிய ஆயுதம் ஆகிடும். அதனால் நல்ல எண்ணங்கள் இருக்கலாம், மனம் செல்ல இந்த மாதிரி நல்ல எண்ணங்களையே எதிர்க்க பயன்படுத்துகிறாங்க இல்லையா? சாணக்கியத்தனமாக பயன்படுத்துகிறாங்களே, அவங்கக்கிட்ட தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் வந்து கர்ணன் படிக்க வேண்டியது. அதனால் தானம்ன்றது வந்து யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு தானத்தில் வந்து ஒரு அகராதி இல்லை. தானம் வந்து கெட்டவனுக்கு பண்ணலாம், நல்லவனுக்கு பண்ணலாம். கவச குண்டலத்தையே வந்து தானமாக கேட்கும்போது அது காரணம் என்ன அப்படின்றத பொருள் ஏன் கவச குண்டலத்தை தானமாக கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதுக்கான பொருள் அறியணும். அதை கொடுக்கலாம். இல்லைன்ற வார்த்தையை வந்து சொல்கிறதுனால நம்ம அழிவுலேருந்து தப்பிச்சிக்கலாம். இல்லைன்றது சொல்கிறதுனால அழிவுலேருந்து தப்பிச்சிக்கலாம். நம்ம இல்லைன்ற வார்த்தை சொல்கிறதுக்கு அசிங்கப்பட்டோம்னா நம்மளை அழிவில் எடுத்து போய் நிறுத்திடும். அதுதான் வந்து இங்கே நம்ம படிக்க வேண்டிய பாடம், கர்ணன் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம். நன்றி.